இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது. இவங்க பட்ட கஷ்டத்தை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க குடும்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதில் 1% கூட தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம். இப்போ அவங்களுக்கு வந்த நிலைமை பிடிச்சி எங்களால் முடியலன்னு சொல்லி மேலே கை வச்சு பின்னாடி தள்ளி ஆம்பளை பிடிச்சி இந்த கையை இப்படி பிடிச்சிட்டாங்க. அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு. என்னோட ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கை விட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்ன நசுக்கி நாம அப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டுக்கு 2 கையும் பிடிச்சி பரன்னு ஈத்துன்னு வந்து இந்த சைடுல லத்தியால குத்திட்டாங்க. முதலமைச்சரை சந்திச்சதுல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போல நைட் எல்லாம் வச்சு அடிச்சுட்டு காலையில சோறு போடுறீங்களா? ரசிக்கல, வேதனையா இருக்கு, அழுக வருது. எந்த காரணத்தை கூட நாங்க கீழே போக மாட்டோம். எங்க பொறுப்பை எங்க கையில கொடுத்துட்டோம். இது ஒன்றும் வேற நாட்டிலையோ வேற தேசத்துலையோ நடக்க கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம தமிழ் மக்களை போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கல, அவங்களுக்கு செவி சாய்க்கல அப்படிங்கிறத 2வது விஷயம். ஆனால் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை கையாண்ட விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அது மோசமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாருமே கொலை குற்றவாளிகள் கிடையாது, ரேபிஸ்ட் கிடையாது, டெரரிஸ்ட் கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க ஒரு சாதாரண மக்கள், தூய்மை பணியாளர்கள். நம்ம போடுற குப்பையை அகற்றி சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அவங்களை இவங்க ஹேண்டில் பண்ண ஒரு விதம் இருக்கு பாத்தீங்களா. நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், நம்ம ஏதாவது இறங்கி இந்த மாதிரி போராட்டம் பண்ணாலும் நாளைக்கு இதே கதி தான் நம்மளுக்கும் நடக்கும் அப்படிங்கிற எடுத்து காமிச்சிருக்காங்க. மறுபடியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு இதே நிலைமை தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். அதுல சந்தேகமே கிடையாது.